அன்பிற்கினிய 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்தில், அதாவது ஜனவரி 12இல் உங்களுக்கு முதல் பருவத் தேர்வு வர இருப்பதால் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உங்களுக்கு 1 முதல் இயல் 5 வரை நாம் பாடப்பகுதிகளாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த பாடப்பகுதிகள் தான் நாம் இப்போது இங்கே திருப்புதல் பாடமாக மீண்டும் ஒரு சிலதை கற்க இருக்கின்றோம். ஒரு சில குறிப்புகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இப்பொழுது நாம் பாடத்திற்கு செல்லலாம். வாருங்கள். மீண்டும் வணக்கம். உங்கள் தமிழ் பாடப்புத்தகத்தில் பொருளடக்கம் இருக்குது. அந்த பொருளடக்கத்தில் 5 இயல்களை பற்றி தலைப்புகள்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தலைப்புகள் உள்ள செய்திகளை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இயல் 1இல் மொழி சார்ந்த பாடங்கள் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதல் செய்யுள் பகுதியாக அன்னை மொழியை என்ற ஒரு செய்யுள் பகுதி அமைந்துள்ளது. இந்த செய்யுள் பகுதி எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவர் பற்றிய செய்திகள் நூல் வழியாக பக்கம் 3இல் உள்ளது. அதை படித்து பார்க்கவும். இந்த பாடத்தில் இந்த செயல் பகுதியில் உங்களுக்கு ஒரு பாடல் 2 பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடலாக உள்ளது. அதையும் படித்து பாருங்கள். அடுத்ததாக உரைநடை உரைநடை பாடத்தில் தமிழ் சொல்வளம் என்ற பாடப்பகுதி நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. அதாவது தமிழ் சொற்கள் எப்படியெல்லாம் சொல்வளம் பெற்று பண்டைய காலம் தொட்டே இன்று வரை நம்ம வழங்கி வரும் என்பதை பற்றி இந்த பாடம் குறிப்பதாக உள்ளது. இதை எழுதியவர் தேவநேய பாவனார் என்பவர் எழுதியிருக்காரு. இந்த பாடத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். அவர் பற்றிய செய்திகள் நூல்வெளியில் அமைந்துள்ளது. அதையும் நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்தது ஒரு கவிதை பேழை இரட்டுற மொழிதல் என்ற ஒரு பாடம் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. இந்த இரட்டுற மொழிதல் என்ற செய்யுள் பகுதி எழுதியவர் சந்த கவிமணி தமிழனார். அந்த பாடலையும் படித்து பாருங்கள். அதெல்லாம் நூல்வெளி இருக்குது. அவரை பற்றிய செய்திகள் இருக்குது. அதையும் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரிவனம், துணைப்பாடம் என்று அழைக்கப்படுகின்ற விரிவனம் நமக்கு பாடப்பகுதியாக ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. உரைநடையின் அணிநலன்கள் என்ற ஒரு பாடம் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. கற்பனை உரையாடல், இணையத்தமிழன், சங்கப்புலவர் 2 பேருக்கும் உள்ள அந்த டைலாக் முறையில் அமைந்த அந்த பாடம் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அதையும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த உரைநடையின் அணிநலன்கள் எழுதியவர் எழில் முதல்வன். அவரை பற்றிய செய்திகள் நூல் வழியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் படித்து பாருங்கள். இந்த இயல் 1இல் இறுதியாக எழுத்துச் சொல் என்ற இலக்கண பகுதி நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. எழுத்துக்கள் என்னென்ன வகை, எத்தனை வகைப்படும், சொல் எத்தனை வகைப்படும் என்று இது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இயல்கள் அனைத்தும் நம்ம ஏற்கனவே படித்தது தான். நீங்களும் மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். அடுத்து இயல் 2. இந்த இயல் 2இல் காற்றின் சிறப்பினை பற்றி சொல்வதாக, நமக்கு காற்றின் தேவையை பற்றி சொல்வதாக அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது முதல் உரைநடையில் பார்க்கும்போது கேட்கிறதா என் குரல் என்ற ஒரு பாடம் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அதாவது காற்று நம்மிடம் பேசுவதாக அந்த பாடம் நமக்கு அமைந்துள்ளது. அந்த உரைநடையும் படித்து பாருங்கள். அடுத்ததாக இந்த செய்யுள் பகுதி ஒன்று அமைந்துள்ளது. காற்றே வா. இந்த பாடத்திலையும் காற்றின் முக்கியத்துவத்தை பாரதியார் பாடியிருக்காரு. அவரை பற்றிய செய்திகள் நூல்வெளியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் படித்து பாருங்கள். அதன் பிறகு இன்னொரு கவிதை பேழை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது செய்யுள் பகுதி முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு எழுதியவர் நப்பூதனார். இந்த முல்லைப்பாட்டில் ஒரு அருமையான ஒரு மனப்பாட பாட்டு இருக்குது. அதையும் படித்து பாருங்கள். அது முக்கியமானது. அந்த நப்பூதனார் பற்றி நூல் வழியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பாடப்பகுதியில் ஒரு துணைப்படம் வந்துள்ளது. புயலிலே ஒரு தோணி. சிங்காரம் என்பவர் எழுதியிருக்காரு. அவருடைய அந்த கடற்பயண வரலாறுகளை எழுதியிருக்காரு. அதை படித்து பாருங்கள். இறுதியாக ஒரு இலக்கண பகுதி அமைந்துள்ளது. தொகைநிலை தொடர்கள்.
அதில் வந்து என்னென்ன தொகை நிலைகள் வருது என்பதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பாருங்கள். இறுதியாக ஒரு மதிப்பெண் வினா, குறுவினா, சிறுவினா, நெடுவினாலாம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியும் நன்கு படித்து மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இயல் 3. இந்த இயல் 3 முழுவதும் நம் பண்டைய தமிழுடைய பண்பாட்டினை, விருந்தோம்பல் பண்பாட்டினை விளக்குவதாக நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த இயலும் உங்களுக்கு ஈஸியான பாடப்பகுதிகள் தான். அந்த வகையில் உரைநடை உலகமாக விருந்து போற்றுதும் என்ற ஒரு பாடம் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. அந்த பாடத்தினை நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்தது ஒரு செய்யுள் கவிதை பிழை வந்துள்ளது. காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர் எழுதியது. இந்த பாடல் செய்யுள் பாடல் வந்து நமக்கு மனப்பாட பாடலாக இருக்குது. அதையும் படித்து பாருங்கள், முக்கியமான பாடல். அதுக்கப்புறம் இந்த அதிவீரராமர் பாண்டியரை பற்றி நூல்வெளியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு செய்யுள் பகுதி அமைந்துள்ளது. மலைபடு கடாம் என்ற ஒரு செய்யுள் பகுதி வந்துள்ளது. இந்த மலைபடு கடாம் என்ற செய்யுள் பகுதி எழுதியவர் பெருங்கௌசிகனார். அவரை பற்றிய செய்திகள் நூல்வெளியாக வந்துள்ளது. விரிவானமாக கோபாலபுரத்து மக்கள் ராஜநாராயணன் எழுதிய அந்த துணைப்பாடம் சிறுகதை வந்துள்ளது. அதையும் படித்து பாருங்கள். இறுதியாக இலக்கண பகுதி தொகாநிலை தொடர்கள் வந்துள்ளது. அந்த தொகைநிலை தொடர்கள் என்னென்ன என்பதையும் நாம் ஏற்கனவே படித்தது தான். அதையும் மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். இந்த இயல் 3ல் ஒரு மதிப்பெண் வினா, குறுவினா, சிறுவினா, நெடுவினா அனைத்தும் வந்துள்ளது. இதையும் நீங்கள் படித்து பாருங்கள். இயல் 3ல் செய்யுள் பகுதியாக திருக்குறள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த திருக்குறளிலிருந்து உங்களுக்கு 2 பாடல்கள் கேட்கப்படும். 2 மதிப்பெண்களாக 4 மார்க்கு வரும். அந்த எத்தனை திருக்குறள் இருக்கோ அதை படித்து பாருங்கள். அடுத்ததாக 4வதாக உரைநடை உலகம், அதாவது அறிவியல் சார்ந்த பாடம் நமக்கு பாடப்பகுதியாக அந்த இயல் முழுவதும் அமைந்துள்ளது. 4வது இயலில் அந்த வகையில் பார்க்கும்போது உரைநடை உலகமாக முதல் பாடமாக செயற்கை நுண்ணறிவு என்ற பாடம் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அந்த செயற்கை நுண்ணறிவால் நமக்கு எப்படியெல்லாம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது, அந்த அறிவியல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருட்களின் மூலமாக நமக்கு மனிதர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பற்றி பாடப்பகுதியாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த பாடத்தை நீங்கள் படிக்கவும். அதன் பிறகு ஒரு கவிதை பிழை கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி. இந்த பாடலை எழுதியவர் குலசேகர ஆழ்வார். அவரை பற்றிய நூல்வழி செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனப்பாட பாடல் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கவிதை பிழை செய்யுள் பகுதி பரிபாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பரிபாடல் எழுதியவர் கீரந்தையார். அதாவது நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி. இவரும் இந்த கீரந்தையாரும் அந்த அறிவியல் கண்ணோட்டத்தோடு செய்யுள் பகுதியில் எழுதியிருக்கார் என்பதை பற்றி சொல்வதாக அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் விரிவனம் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற ஒரு விரிவனம் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. அதையும் படித்து பாருங்கள். இறுதியாக நமக்கு இலக்கண பகுதியாக இலக்கணம் பொது என்ற ஒரு பாடம் வந்துள்ளது. அதில் தான் உயிர்திணை, ஐம்பால், வழுவமதி, வழா நிலை இதெல்லாம் வந்திருக்கு. அதை படித்து பாருங்கள். இந்த இயல் 4லும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினா, குறுவினா, சிறுவினா, நெடுவினா அனைத்தும் வந்துள்ளது. அதனால் இந்த பாடத்தையும் நன்கு படித்து கொள்ளுங்கள். கடைசியாக இயல் 5. இந்த இயல் 5 முழுவதும் கல்வியின் சிறப்பினை பற்றி சொல்வதாக நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது முதல் பாடமாக மொழிபெயர்ப்பு கல்வி அமைந்துள்ளது. இந்த கல்வியானது எந்தெந்த துறைகளில் வைக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அடுத்ததாக ஒரு செய்யுள் பகுதி நீதி வெண்பா என்ற ஒரு செய்யுள் பகுதி அமைந்துள்ளது. செய்குத்தம்பி பாவலர் எழுதிய அந்த பாடல் நமக்கு மனப்பாட பாடலாக அமைந்துள்ளது. அதையும் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு செய்யுள் பகுதி திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடற் புராணம் வந்துள்ளது. அதுலேயும் உங்களுக்கு மனப்பாட பாட்டு இருக்குது. அதையும் படித்து பார்த்துங்க. நூல்வெளி இருக்குது. அதையும் படித்து பார்த்துங்க. புதிய நம்பிக்கை, விரிவானமாக புதிய நம்பிக்கை என்ற ஒரு பாடம் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இது மிக மிக முக்கியம். அதையும் நன்கு படித்து பாருங்கள். அந்த புதிய நம்பிக்கையில் நூல்வெளி இருக்குது. அதையும் படித்து பார்த்துக்கோ.
இறுதியாக வினா விடை வகைகள் பொருட்கோள் இருக்குது. இது ஏற்கனவே படித்தது தான். இதையும் படித்து பாருங்கள். இதோடு இது முடிகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக உங்களுக்கு நெடுவினா மட்டும் இப்போ அனுப்பி வைக்கிறேன். வேறு வினாக்கள் ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டுமென்றால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அனைவரும் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.